அந்த இது வந்து கேக் வெட்டுற சீன் எல்லாம் சேர்ந்து இது ராம்சா டீம் நினைக்கிறேன். ஆமாம் இருந்தது. இது இப்போ லேட்டஸ்ட் அப்டேட். இப்போ டாடி வச்ச இந்த விடுதலை 2 ஆடியோ லான்ச். ஆமாம். அடுத்து சென்றில் ஒன்று முக்கியமான ஃபோட்டோ. இதெல்லாம் சொல்லிவிட்டு லாஸ்ட் அதுக்கு வரலான்ட்டு இருந்தேன். அந்த ஃபோட்டோவை நான் எடுத்தே பேசிக்கிறேன். ஓகே. மறக்க முடியாத நாள், மறக்க முடியாத சந்தோஷம். நான் என்னை மறந்து பயங்கரமான நான் ஹாப்பியாக இருந்த நாள் அப்படின்ற கண்டிப்பாக இந்த ஃபோட்டோ சொல்லலாம், இந்த நாளை சொல்லலாம். இவ்வளோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நான் சினிமாவுக்காக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த இந்த கஷ்டப்படுற காலகட்டத்தில் இருந்த அத்தனை அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்மளை போவிடாமல் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டே இருப்பான்னு சொன்னேன் இல்லையா? அதில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சமீபத்தில் என்னோட லாஸ்ட் பர்த்டே போன ஆகஸ்ட் 27 நடந்துச்சு. அப்போ எல்லா பர்த்டேவுக்கும் கண்டிப்பாக நம்ம நிறைய இடத்துல நம்ம செலிப்ரேட் பண்ணியிருப்போம். நம்மளை விட மேலே இருக்க இடத்துல நம்ம போய் பர்த்டே கொண்டாடி இருப்போம். பட் எனக்கு பிடிச்ச பர்த்டே இந்த பர்த்டே எங்கேயும் இருக்கக்கூடாது, என்னோட நண்பர்கள் மூலமாக இருக்கணும் இந்த பர்த்டே. அவங்க கூட நான் கேக்கு வெட்டணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். நம்ம கூட கேக்கு வெட்டணும்னு நினைக்கிறத விட நாம போய் கேக்கு வெட்டணும்னு நினைக்கிற முக்கியமான ஆள் இவங்கெல்லாம் நினைச்சு எனக்கு சூப்பர். ஸோ பார்த்துட்டு உடனே நண்பர்கள் எல்லாத்தையும் ஒரு முதல் நாள் 2 நாளைக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஃபோன் கான்டாக்ட் பண்ணி சில பேர் நேரில் போய் கூப்பிட்டேன், சில பேர் ஃபோன் மூலமாக வர வச்சு எல்லா நண்பர்களையும் வர வச்சு மொத்தமாக ஒரு இடத்துல சந்திச்சு இந்த லாஸ்ட் பர்த்டே இவங்க மூலமாக நான் கேக்கு வெட்டினேன். யாருமே வர வேணான்னு சொல்லிட்டேன். எந்த செலிபிரிட்டியும் இல்லை, வேறு யாரும் உள்ளே வந்துடக்கூடாது, என் வீட்டிலோட யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். என் மனைவி, என் குழந்தைங்க யாருமே வரக்கூடாது. ஒன்று என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட மட்டும்தான் நான் இருக்கணும், என் கூடதே அவங்க இருக்கணும், வெளியே ஆளுக்கு இங்கே யாருமே வரணும்னு சொல்லி அந்த 4-5 மணி நேரம் எனக்கு லைஃப்பில் அப்படி ஒரு எமோஷ்னலான ஒரு நேரம்னு சொல்லினத என் நண்பர்கள். நான் சொன்ன இந்த நாடக கதைகளில் எல்லாமே இந்த நண்பர்கள் இருக்காங்க. நான் போய் வேலை பார்த்த இடத்துல அந்த சென்னையில் இருக்க அத்தனை பில்டிங்கில் நான் வேலை செஞ்ச இடத்துல எல்லாத்தையும் என் கூட இருக்கிறதுல இருக்காது, அவர் இருக்காரு, எல்லா நண்பர்களும் இருக்காங்க இதுக்குள்ள. ஆமாண்ணா, அவங்க நீங்க மறுபடியும் கூப்பிட்டு அவங்க கூட இந்த நட்பை பாராட்டுறது எல்லாமே நல்ல இடத்துல இருக்காங்க. சில பேர் என்ன கஷ்டத்துல இருக்காங்க. கண்டிப்பா நாளை விடிகிற நாள் அவங்களுக்கான நாள் அமையும் நான் நினைக்கிறேன். நிறைய பேர் ஆர்ட் டைரக்டரா இருக்காங்க, டைரக்டராகவும் இருக்காங்க, கேமராமேன் இதுல இருக்காங்க, நடிகராகவும் இதுல இருக்காங்க, எல்லாமே இதுல இருக்காங்க. சில பேர் வெளியில ஒரு ஆர்டிஸ்டா இருக்காங்க, பட வரைகிற ஆர்டிஸ்ட் நிறைய பேர் ஒவ்வொரு இதுல எல்லாருமே இருக்காங்க. தேங்க்யூ. உண்மைக்கே இது ரொம்ப வெளிவான போட்டாவா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இருக்குலயே இது ரொம்ப முக்கியமான போட்டாவா நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நீங்க இல்லாமல் நான் இல்லை. தேங்க்யூ. சூப்பர்.